வணக்கம் மக்களே. இப்போ காலையிலே வந்து பெல்லாக்காய் தான் அறுத்து எடுக்கலான்னு வந்திருக்கிறோம். இந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 4வது தடவை காய் விட்டுருக்குது. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 காய் என்னமோ இருந்துச்சு. அதை வந்து யானை தின்னுட்டு, அந்த மரத்தில் வந்து கொஞ்சம் கொம்பில் குத்தி விட்டுருச்சு. பாருங்கள், இந்த இடத்துல கொம்பில் குத்துனது தெரியும். குத்தி விட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வருஷம் பூராமே காய் கீழே தான் விட்டுருக்கு. கீழே நல்லா நிறைய காய் விட்டுருக்குது. இப்போவும் யானை நடமாட்டம்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த தான் ஃபென்ஸ் லைன் இருந்தாலோ, பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா, அந்த மரத்தை வந்து தள்ளிட்டு உள்ளே வந்துடுது. இருக்கிற 2 காய் ஆயிடுச்சு. அதில் இப்போது ஒன்று மட்டும் நம்ம இப்போ அறுத்து எடுக்க போகிறோம். இப்போ காய் நல்லா முத்திருச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கலர் பாருங்கள், கலர் டிஃப்ரென்ஸை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி முள்ளாடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கரைன்னு கொஞ்சம் ப்ளெயினாக ஆயிரும். இந்த மாதிரி ப்ளெயினாக ஆயிடுச்சு, கலர் டிஃப்ரெண்ட்டே நீங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த காயை அறுத்து எடுக்கலாம், அப்படிங்கிறது முத்திருச்சு அப்படின்னு அர்த்தம். நிற்க முடியாது, வெயிட் இருக்கு, அவ்வளோதான். இது தூக்குறத வீடியோ எடு. இது சீக்கிரம் பழுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காம்பு இருக்குதுல்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி நல்லா செராயாக இதை ஒரு குச்சி அடித்து விட்டிங்கன்னா சீக்கிரம் பழுத்துரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.